வச்ச சர்வேஸ்வரன ராமன் தெரிஞ்சு. இந்த குரங்கோட தலையை வாங்கு அப்படின்னு ராவணன். விபீஷண சுவாமி எழுந்து சொன்னார், அவர் தூதன், அவரை வதம் பண்ணக்கூடாது, பரிபவப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு விபீஷண சுவாமி எழுந்து சொன்னார். உடனே ராட்சசாலாம் வந்தா ராவணனை ஆக்கிய பண்றான். ஒரு பெரிய கார்பாயச துணியை கொண்டு வந்து அவருடைய வால்ல கட்டி நிறைய நெய்ய கொட்டி அக்னியை மூட்டி விட்டுரும். கொண்டு பெரிய துணியை கொண்டு கட்டினா, ஆட்சியத்தை விட்டா, நெருப்ப மூட்டினா, இதுதான் முதல் புறப்பாடு இருக்கு. ஹனுமன் ஜெயந்தி புறப்பாடெல்லாம் நடக்கிறது அவருக்கு முதல் புறப்பாடு. அவர் சங்கிலியில கட்டி லங்கையில ஒரு வீட்டிலையும் புறப்பாடு இருக்கு. எல்லாம் தேங்காய் பழம் உடைக்க மாட்டார். இந்த ஊரை ஒட்டி புத்ரா, ஒரு ராட்சசி புத்ரா, குரங்கே எங்க ஊரை அழிக்க வந்தையா, எங்க அசோகவனத்தை துவம்சம் ஏன் காது திருகிறா. ஆச்சரியர் பார்த்தார், இதுக்கெல்லாம் விடை கொடுக்க, இதெல்லாம் பதில் சொல்றேன்னு பார்த்துட்டு இருந்தால் அதுக்கு ராசியான இடம் இந்த சைத்திய பிராசாதம். அது வந்து ஒரு குதிச்சாலே பார்க்கணும் இல்லையா, சங்கிலியில கட்டியிருக்கா இல்லையா, அதெல்லாம் உடச்சுட்டு அந்த சைத்திய பிராசாதத்துல குதிச்சு ஒரு வீட்லயும் போய் நெருப்பு வைக்கிறார். ஏன்னா எல்லாம் அரக்குதானே, ஜம்முன்னு பத்திக்கிறது இல்லை. ஏன்னா அவருக்கு அக்னி பயமே இல்லை. இன்னைக்கு அக்னி பகவானுக்கு நல்லா விருந்து அவருக்கு இன்னைக்கு. ஏன்னா பரம பாகவதன் கிட்ட அபச்சாரம் கொடுத்தா இல்லையா, ஒரு பரம பாகவதன் கிட்ட பண்ற அபச்சாரத்துக்கு பலன் தட்சணம். ஒரு சில பேர் நிறைய பாபம் பண்ணிட்டே இருப்பா, கேள்வி வரும் நமக்கெல்லாம், இவ்வளவு பாபம் பண்றாளே சௌக்கியமா இருக்காளே, இவ்வளவு பாபம் பண்றாளே சௌக்கியமா இருக்காளே. அத்தனை பாபமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். என்ன பண்ணும்னா இவனை ஒரு பெரிய பாபம் பண்ண வைக்கும். இத்தனை பாபமும் சேர்ந்து இவனை ஒரு பெரிய பாபம் பண்ண வைக்கும். அந்த பாபத்துல சர்வநாசத்தை அடைஞ்சுடுவோம். இரண்டிகசிபு பண்ணின அத்தனை பாபங்களும் சேர்ந்து அவனை என்ன பண்ண வச்சதுன்னா பிரஹ்லாதன் கிட்டக்க அபச்சாரப்பட வச்சது. முடிஞ்சது, அவ்வளவுதான். எப்ப நீ அவன் கிட்டக்க அபச்சாரப்பட்டுட்டியோ உன் மலமலையான தபசும் மண்ணோட மண்ணா போயிடும். புரியுது? சமஸ்த பாபங்களும் மகாபாபத்தை பண்ண வைக்கும். அந்த மகாபாபத்துக்கு பகவானுக்கு சம்மானம் போயிடும். அதனால லங்கை தட்சணம் புசுந்துருச்சு. லங்கையே புசுங்கிறது. ஆகாசத்துல போய் அந்த ராட்சசாலா ஹா ஹா ஹான்னு கதறா. ஆகாசத்துல சரணாலாம் பேசிட்டு போறா. ஆச்சரியர் காது மேல லங்கையே புசுங்கினா கூட அசோகவனம் அப்படியே இருக்கு பார்த்தியா. அது சீதையினுடைய தபப்பிரபாவம் தானே, அவளுடைய பாதிபிரத்திய பலம் தானே. இவ்வளவுலையும் இவ்வளவு நெருப்பு பத்திட்டு எரியறதே வால்ல. ஆனா ஹனுமானுக்கு கிஞ்சித்து சுடல. ஏன்னா அந்த தாயார் பிரார்த்தனை பண்ணிக்கிறானா, இந்த நெருப்பு ஹனுமான சுடாமல் நான் ராமரையே சதா சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது சத்தியமானால், என்னுடைய பாதிபிரத்தியம் சத்தியமானால், சீதோ பவ ஹனுமதா, ஹனுமான அந்த நெருப்பு சுடாமல் இருக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இங்க ஆச்சரியரும் நினைக்கிறார், இது தாயாரோட கிருபை தானே காரணம். இல்லைன்னா அந்த நெருப்பு என்ன புஷிக்காமையா இருக்க போச்சு. தாயார் அப்படின்னு இருக்கி அசோகவனத்துல தரிசனம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்காங்கிறத பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி திருப்பியே வந்து வானவங்கள்ட்ட எல்லாம் விஷயத்த சொல்றதே இவ்வளவையும் சொல்ற. இதை கூட பிரபுட்ட போய் சொல்ல மாட்டார். இத்தனை தன் பிரபாவமா சொல்லல, இவ்வளவையும் சொல்லிட்டு சொல்ற. இதத்தனி பிரபு கிருப்பையாக நடந்தது. ஏன்னா கிளம்புறதையே தன்னை எப்படி தியானம் பண்ணிட்டு கிளம்புறாருன்னா தன்னை ராம பானம்னு தியானம் பண்ணிட்டு கிளம்புறாரு. ஏன்னா பானத்துக்கு தானே போற பிரபாவம் கிடையாது, விடுறவனுடைய பிரபாவம் தான் பானத்தோட பிரபாவம். பானத்துக்கு தனி பிரபாவம் இல்லை இல்லையா. ஆச்சரியர் நினைச்சுக்கிறார், நான் ஒரு ராமபானம், ராமபானம் நேரா போற மாதிரி நேரா போவேன். அது எந்த காரியத்தை பண்ணுவோம் அதை போல நானும் அந்த காரியத்தை பண்ணுவேன். ராமபானத்துக்கு இன்னொரு பிரபாவம், அது திருப்பி ராமர்கிட்டே போயிடும். அதை போல நானும் பிரபுவிடத்திலேயே காரியத்தை சாதிச்சுட்டு பிரபு சரணத்துக்கே போயிடுவேன் அப்படிங்கிற பாவத்துலதான் இவ்வளவு காரியங்களையும் பண்ற. அதனால அத்தனை வானர சைன்யங்களோட கூட பிரபு சந்நிதியை அடைச்சார். பிரபுவிடத்துல முதல்ல சூடாமணியை சமர்ப்பிச்சுட்டு முதல்ல அவர் பண்ண காரியம் தாயார் இருந்த திக்க நோக்கி நமஸ்காரம். முதல்ல 3 விஷயம். உயிரோட இருந்தாதான் நமஸ்காரம் பண்ண முடியும். அப்ப தாயார் ஜீவித தசையில் இருக்கான்னு தெரியாது. இன்னொன்னு இல்லையா, இன்னொன்னு என்ன அப்படின்னு நமஸ்காரம் பண்ணக்கூடிய நிலையில இருக்கணும். சொல்றது புரியும் நினைக்கிறேன். சாரித்திரஹீனமாக இருந்தா நமஸ்காரம் பண்ண முடியாது. அவள் நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஸ்திதியில இருக்கா அப்படின்னா அப்பேற்பட்ட பவித்திரதையோட இருக்கா, அதனால நமஸ்காரம். இன்னொன்னு அவள் இருக்கிறதுனால அந்த திக்கே பாவனமாயிடுமா, அதனால அந்த திக்குக்கே நமஸ்காரம். அப்படின்னு 3 விஷயங்கள் தெரியுது. கம்பராமாயணத்துல கம்பநாட்டாள் நான் ரொம்ப அழகா சொல்றார். முதல்ல ஆச்சரியர் சொன்னது கண்டேன் சீதையை கண்களால் கற்பினுக்கணி. இதெல்லாம் கண்களால் ஒரு பதம் அப்படின்னா தன் கண்களால் சொல்லல, அவ கண்களால அவளை சீதைன்னு தெரிஞ்சுக்க. அவளுடைய கண்களா, அவ கண்கள்ல தெரிஞ்ச பவித்திரத்தை, அந்த கண்கள்ல தெரிஞ்ச காருண்யம், அந்த கண்கள்ல
அப்பேற்பட்ட தபஸ், அந்த கண்கள்ல தெரிஞ்ச அப்பேற்பட்ட பாதிபிரத்தியம் அந்த கண்கள்ல ராமரே தெரிகிறார் இல்லையா? இதை கொண்டு அவளை சீதைன்னு தெரிஞ்சிருக்கேன். சூடாமணியை கொடுத்து இங்க தன்னுடைய பிரபாவம்னு எதையுமே சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தன் பிரபாவம் எதையுமே பார்க்கல. தனி பிரபு கிருபையாக நடந்தது. பிரபு கிட்டவே அவருக்குமே எதுக்கு சொல்லிக்கிறோம்? அவரே தான் தெரியும் பண்ணியிருக்க. என்ன யந்திரமா வச்சிருந்து எந்திரியா இருந்தா அவர் சர்வகாரியத்தை பண்ணியிருக்காருங்கிறத அவர்கிட்டயுமே அவர் பிரபாவத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே. இதுதான் ஹனுமானோட பாவம். அதனால ஒரு விஷயம் தான் சொன்னார், ராவணன் 2 மாசம் கொடுத்துருக்கா, ஆனா தாயார் 1 மாசம் தான் ஜீவிச்சிருப்பேன்னு சொன்னா அதுக்குள்ள பிரபு வரலை, ஆனால் என் பிராணனை விட்டுடுவேன்னு சொல்லியிருக்கா. அதனால அதுக்குள்ள போய் தாயாரை நீங்க பெருத்தாட்கொள்ளணும் அப்படின்னு பிரபு கிட்ட விருத்தாந்தங்களை சொல்லி அந்த சூடாமணியை சமர்ப்பிச்சார். சூடாமணியை கண்ட ஒத்தின்றார், சிரசனை ஒத்தின்றார். யாராவது வந்து சீதை ஜீவித தசையில இருக்கான்னு சொல்ல மாட்டாளான்னு தவிச்சு இருந்தார் பிரபு. அதனால எழுந்து வந்து ஹனுமானை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டு இதம் துமதீனஸ்ய மனோபூயா பிரகர்ஷதி இனிதஸ்ய பியாக்யாது அபர்ணி சர்வசம்பிரியம். இந்த ஹனுமானை பார்த்து சொல்றார், உனக்கு நான் ஒரு பிரதிபலனமானா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், உண்மையே யாராவது ஒருத்தர் சமூகத்துக்கு வந்து தூக்கின்னு போகணும், நான் போய் விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்து ஹனுமான் கவலைப்படாதே அப்படின்னு உன்னை வந்து சொல்லணும். இது நடக்க போறதே கிடையாது. நீ எந்த பிரதியை எதிர்பார்த்து இருக்கிறீங்க? ஏதாவது மோட்சம் கேட்டவங்க மோட்சத்தை கொடுத்து விடலாம். ராமர் சரியூல இறங்கி கிளம்புறதை ஹனுமான பார்த்து சொன்னார், நான் உன்னை மோட்சம் கூட்டிட்டு போறேன். அப்ப கூட ஹனுமான் சொல்லிட்டார், நீங்க கிளம்புறதுனால கிளம்புவோ, எனக்கு அங்க வந்து ஒரு காரியமும் ஆகுறது இல்லை, உங்க அவதார காரியம் முடிஞ்சு கொடுத்து என் அவதார காரியம் இவெல்லாம் ஆரம்பிக்க போதும். நான் எங்கெங்கெல்லாம் ராமாயணம் நடக்க போறதோ, எங்கெங்கெல்லாம் உங்க கீர்த்தனம் பண்ண போறாளோ அங்கெல்லாம் ஆனந்த பாட்டம் விட்டு மேல சிரஸ்க மேல கையை குடிச்சிருக்க ஆனந்த நிருத்தியம் பண்ணிட்டு இருப்பேன், உங்க குணானுபவம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கும் சிரஞ்சீவியா ராம குணானுபவம் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு நீ எதை கொடுத்தும் ஒரு பிரதியும் விட்டு விடுப்பேன். தெய்வமே கையை விரிச்சுட்டு நிக்கிறது அவர் பண்ணிருக்கக்கூடிய கைப்பிரியத்தை பார்த்து. அதனால இந்த இடத்துல ஹனுமான் இடத்துல சொன்னார், என் உள்பட எதெல்லாம் என்ன சேர்ந்ததோ இனி நான் உள்பட எல்லாம் இனி ஒன்ன சேர்ந்தது அப்படின்னு ஹனுமானுக்கு தன்னையே கொடுத்துட்டார். பிரபு ஆலிங்கனம் பண்ணிட்ட உடனே ஹனுமானு இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னு இனிமேல் குருநாதர் அழகா சொல்வார், இனிமேல் ராமர் வரணும்னா ஹனுமான் பிடியை லூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லா பக்தர்களுடைய சரித்திரத்தையும் பார்த்துட்டாலும் முதல்ல ஹனுமான் வந்து தரிசனம் கொடுப்பார், அப்புறம் தான் ராம தரிசனம். ஏன்னா இந்த பக்தனுக்கு பிரபு தரிசனம் கொடுக்கலாமான்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு போகணும். அவர் போய் ரிப்போர்ட் பண்ணணும், எஸ் போனஃபைட் அப்படிங்கிறதுனால அந்த பக்தியை பரீட்சை பண்ணிட்டு அப்புறம் ஹனுமான் போய் பிரபுட்ட சொல்லணும். அப்புறம் தான் பிரபு அவர் பிடியிலன்னு அர்த்தம். இது வந்து என்ன தெரியுதுன்னா குரு கிருபையால ஹரிகிருபை அப்படின்னு இல்லையா? அனுமத் கிருபையால ராம கிருபையில என்ன அர்த்தம்னா குரு கிருபையால. குரு கிருபை பண்ணிட்டு அப்புறம் பகவான் கிருபை பண்றதுக்கு தடையே இல்லை. அப்படிப்பட்ட குரு தத்துவமா இந்த சுந்தரகாண்டத்துல ஆச்சரியமா ஹனுமான் காண்பிக்கப்படா. சுந்தரகாண்டத்திலேயே தாயாரும் ஹனுமானும் பேசிக்கிறதே பூர்ண ராமாயணம் ரூல்ஸ். தாயார் கொஞ்சம் விஷயத்த சொல்லிட்டு வரா, ஹனுமான் மேல விருத்தாந்தங்களை சொல்லிட்டு வர. தாயாரும் பெருமா ஹனுமானும் பேசிக்கிறதே பூர்ண ராமாயணம் வருவது. கடைசியில சூடாமணியை கொடுத்து ஹனுமான் மங்களாசாசனம் பண்றார். இது எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியமோ அத்தனைக்கு நீங்களும் பிராட்டி பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்க போறேன் அப்படிங்கிற பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சுந்தரகாண்டத்திலே வருது. இதுவே ஒரு கல்பக விருட்சம், இதுவே ஒரு காமதேனு. சுந்தரகாண்டமே ஹனுமானோட ஸ்வரூபம் இதுக்குள்ள இருக்கு. சுந்தரகாண்டமே ஒரு யோகம், சுந்தரகாண்டமே வேதாந்தம். அதுவே வந்து பக்தி இருக்கு, யோகம் இருக்கு, வேதாந்தம் இருக்கு, அதுல சர்வம் இல்லையா? காரிய சித்தியில இருந்து ஆரம்பிச்சு இல்லையா நமக்கு மோட்ச பரியந்தம் சர்வத்தையும் சுந்தரகாண்டமே சாதிச்சு கொடுக்கணும். அதனால இந்த ராமநவமி புண்ணிய காலத்துல, அதுவும் கர்ப்போத்சவம் நடக்கக்கூடிய இந்த சமயத்துல நமக்கு மகாபெரிவாளுடைய சரணச்சாலையில இந்த பாடசாலையில நமக்கு இங்கதானே ராமாயணம் சொல்லணும். வேதவேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணம். வேதமே ராமாயணம், இந்த வேதவேத்தியனே ராமன் அப்படின்னா குழந்தை இந்த பாடசாலை குழந்தைகளுக்கு சொல்லணும் ராமாயணம். வேதம்தான் ராமாயணமே அப்படிங்கிறதுனால நமக்கு சுந்தரகாண்டத்தை இங்க ஆச்சரியமா இந்த சமயத்துல நமக்கு பெரிவாச்சரணத்துல சமர்ப்பிக்கிற பாக்கியம் கிடைச்சது. அதனால இங்க சிரவணம் பண்ற வாழ்க்கும் இந்த லோகத்துல எல்லோருக்குமே எல்லா விதமான க்ஷேமங்களும் சௌக்கியங்களும் ஆயுஷும் ஆரோக்கியமும் சௌபாத்திரமும் சௌமனஸ்யமும் சர்வ இக பர சௌக்கியங்களையும் சீதாலட்சுமண பிரதர்ஷத்துக்கு ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமியும் சத்குருநாதாலும் கிருப பண்ணட்டும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம். जानकी कांत स्मरणं सद्गुरु महाराज की
ஆஞ்சநேய சுவாமினஹ. ராம 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 ராம. எல்லாரும் கொஞ்சம் இந்த இடத்துக்கு ஒத்துருங்கோ. சரியா? இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு 108 நாமநாமம் சொல்ல போகிறோம். எப்படின்னா நம்ம எப்போ சொல்கிற மாதிரி, பிரேமையுடன் நினை மனமே ராமநாமமே, பிரேமையுடன் நினை மனமே ராமநாமமே, பேரின்பமே தந்திடுமே ராமநாமமே, பேரின்பமே தந்திடுமே